போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். ஷைலுமா, ஷைலுமா கதவை தரமா. ஷைலுமா பிடிவாதம் பிடிக்காதம்மா, கதவை தர. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சாப்பிடாம திவ்யா நினைப்பிலே அடைஞ்சு கிடக்க போற? ஏமா இப்படியே நீ இருந்தானா உன் மக உன்கிட்ட வந்துருவாளா? சூழ்நிலையை புரிஞ்சுக்கோமா. உனக்கு ஏதாவது ஆயிட போகுதோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஷைலுமா கதவை தரமா. இத்தனை நாள் அவ இல்லாம ஃபாரின்ல தானே இருந்த. வா அப்படியே இருப்போம். இப்ப என்ன புதுசா அவதான் வேணும்னு அடம் பிடிக்கிற? நம்ம வாசுவ பழி வாங்கணும்னு தானே பண்ணோம். அப்புறம் ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வெட்டித்தனமா. என் நேரமோ பணம் பிசினஸ்னே இருங்க. என் உணர்வு உங்களுக்கு புரியவே புரியாது. என் தாய் பாசமா உங்களுக்கு புரியாது. நீங்க பணத்தை கட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டீங்க. என்னையும் அதே மாதிரி தப்பாவே வளர்த்துட்டீங்க. ஆனா நான் இப்ப திருந்துட்டேன் டாடி. நான் திருந்துட்டேன். என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா திவ்யாவை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியுமா சொல்லுங்க. நான் வரேன். இல்ல இப்படியே விட்டுருங்க. நான் அவன் நினைப்பிலேயே செத்து போறேன். என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ். பிடிவாதக்காரி சொன்னா செஞ்சிருவா. இப்ப இவளை காப்பாத்த என்ன பண்றது? திவ்யா வந்தாதான் வெளியே வருவேன்னு சொல்றா. இத வாசுகிட்ட சொன்னா நாங்க ஏதோ டிராமா பண்றதா சொல்லுவான். ஹலோ வினோதினி, நான் ஈஸ்வரன் பேசுறேம்மா. என்ன விஷயம்? உன்னை நான் மிரட்டுறதுக்காக ஃபோன் பண்ணலம்மா. உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமா. நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. உங்களுக்கு இல்லாத பணமா அதிகாரமா? நான் ஒரு சாதாரணமான தையல்காரி. என்கிட்ட வந்து உதவியெல்லாம் கேக்குறீங்க? என்னால எப்படி உதவி பண்ண முடியும்? நீ என்ன வேணாலும் பேசு. ஆனா எனக்கு கோபம் வராது. இப்போ என் பொண்ணு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. என்ன உளறீங்க? அம்மா, அன்னைக்கு நீங்க கோர்ட்ல இருந்து திவ்யாவை கூட்டிட்டு போயிட்டீங்க. அன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து திவ்யா இருந்த ரூமுக்குள்ள போனவதான் 2 நாள் அவ எதையுமே சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கலம்மா. நானும் அவளை ரூமுக்குள்ள இருந்து வெளியே வாமா வாமான்னு கெஞ்சி கதறேம்மா. திவ்யா வராம வெளியே வரமாட்டேன்னு சொல்றா. இதெல்லாம் நான் நம்பணுமா? அம்மா, நான் சொல்ற எல்லாமே நிஜம். அவ 2 நாளா எதையும் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காம ரூமுக்குள்ளே இருக்காமா. எனக்கு பயமா இருக்குமா. உனக்கு நான் எதிரியா இருந்தாலும் அவளுக்கு நான் அப்பா தானே. எனக்கும் பயம் இருக்கும்ல. நீ வந்து பேசினா அவ கேட்பான்னு தோணுதுமா. கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. இப்பதான் உங்களுக்கு அப்பா பொண்ணு பாசம் புரியுதா? எதிரியா இருந்தா கூட கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? உதவின்னு கேக்குறீங்க, வரேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. கொஞ்சம் சீக்கிரமாம்மா. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். ஆட்டோ, ஆட்டோ. நான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருந்தாலும் நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. நீதான் எப்படியாவது பேசி அவ மனசை மாத்தணும். ஒரு நிமிஷம்மா. ஷைலுமா, வினோதினி வந்திருக்கம்மா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. கொஞ்சம் கதவை தரமா. போய் சொல்லாதீங்க டாடி. என்னை வெளியில வர வைக்கிறதுக்காக போய் சொல்லாதீங்க.
அவங்களுக்கு நான் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி என்ன பார்க்க வருவாங்க? நான் நிஜமா தான் வந்திருக்கேன். கதவு தரங்க நீங்க. நீங்க மட்டும் உள்ள வாங்க. என் டாடி முகத்தை பார்க்க நான் விரும்பல. வினோதினி, அவ என்ன பார்க்கலன்னா கூட பரவாயில்லம்மா. நீ அவகிட்ட எப்படியாவது பேசி ஒரு வாய் சாப்பிட வைமா.